இப்பதான் 2 பாட்டில் எனர்ஜி பூஸ்டரை நல்லா குடிச்சிட்டு வந்தேன். ஏன்னா அடுத்து நான் பேட்டி காண போறது ஒரு சாதா மனுஷன் இல்ல, எலக்ட்ரிஃபைங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற நாம சாந்தேஷ் ப்ரோ. எஸ், ஹாய் ஹாய் ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள்ட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் முதல் கேள்வியா, நீங்க வெளியாக்குற பாட்டுலாம் மைமூனா அமாலினா மலாய்க்கார பேரா வருது அப்படின்றதுல இந்த தமிழ் கேர்ள்ஸ்க்கு ஒரு சின்ன மன வருத்தம். எப்ப நீங்க தமிழ் பிள்ளைங்க பேர்லாம் பயன்படுத்தி பாட்டை வெளியாக்க போறீங்க? தமிழ் கேர்ள்ஸோட பேர்லாம் ஆக்சுவலி வந்துருச்சு. ரேபிட்டோட பொன்னம்மா பாட்டு இருக்கட்டும், ஸ்டைலோ மன்னவனோட ராக்கம்மா பாட்டா இருக்கட்டும், இப்படி பொன்னம்மா சின்னம்மா கண்ணம்மான்னு ஆல்ரெடி பாட்டு இருக்கு. அதனால தான் நான் அப்படியே அமாலினம்மா ஒரு டிஃபரெண்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இடையில வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடந்தது ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் இருக்கும். என்ன அப்படின்னா MCO காலகட்டத்தில், ஃபர்ஸ்ட் MCO பத்தி பேசுறேன். அந்த காலகட்டத்துல நாங்க அப்படி வீட்ல இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகி அப்படி இருக்கிற காலகட்டத்துல எங்க லைஃப்ல அப்படியே விளக்கேற்றி வச்ச மாதிரி நீங்க சில காமெடிஸ்லாம் பண்ணி எங்க அப்படி சந்தோஷப்படுத்தி திக்க முக்காட வச்சீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயரா அமைஞ்சிச்சு. எஸ் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வாட் ஹேப்பன் ரியலி? இப்போதான் வந்து யூடியூப் வந்து ரொம்ப ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏதாவது வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா அதை வந்து நீங்கள் வந்து டேக் பண்ணி இல்லை ஃப்ளாக் பண்ணிங்கன்னா ஆஸ் எ ரிப்போர்ட், ஆஃபிஷியலி ரிப்போர்ட் ஃப்ளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. தென் அந்த ரிப்போர்ட்டை வந்து யூடியூப் வந்து கோ த்ரூ பண்ணி, ஓ ஆமாம் இதில் வந்து கண்டென்ட் ஏதாவது நம்ம பாய்க்கக்கூடாது இருந்துச்சுன்னா தே வில் ரிமூவ். ஆனால் அந்த பேஜ் அப்படியே போயிடுச்சு. எஸ், அது டெலிட் திருப்பி நான் கிரியேட் பண்ணி நான் எங்கே நான் விட்டனோ அதில் பாதியை 2 மாசத்துல நான் ஏர்ன் பண்ணிட்டேன். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து செல்றான். கலைந்து அண்ணனுக்காக தங்கச்சிக்காக அண்ணன் பாடுற பாட்டு அதுவும் பாடலாம். இப்ப வேற மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷா பண்ணனா அப்படி பட்ட பாட்டுலாம் இருக்கு. நான் என்ன பண்றதுனே தெரியல. உன் கூடவே பிறக்கணும் கூடவே. ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் ஒரு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க, எல்லாம் உங்களுக்கு தான். சூப்பர். இதே எனர்ஜியோட நம்ம கேமரா பார்த்து ஹேஷ்டேக் தெறிக்க விடலாமா சொல்லுங்க பாப்போம். ஹேஷ்டேக் தெறிக்க விடலாமா? விடலாமே. அதுக்கு முன்னுக்கு ஒரு டாடா பாய் சொல்றது முன்னுக்கு ஞாபகார்த்தமா நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். ஓகே, ஸ்னாப். गाइस மறக்காம விக்டரி வி ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.